ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். ரன்னிங் சம்பந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 21 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓடினேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியல. ஒரு 16 கிலோமீட்டர் வரையும் ஓடிட்டு அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கிறத நடந்து வந்தேன். அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ண போகிறேன். எதனால் ஓட முடியல, என்னென்ன நமக்கு தேவை அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது போக வெயிட் லாஸை பற்றி இன்றைக்கி முக்கியமாக பேசணும். வெயிட் லாஸ்ன்றது என்ன? வெயிட் லாஸ்னால் டோட்டலாக இப்போ ஐடியல் பாடி, இப்போ பாடி வெயிட் வந்து உங்களுக்கு வந்து 100 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 60, 50 என்ன ஒரு வெயிட்டாக இருக்கலாம். அதிலிருந்து மைனஸ்ன்ற ரேஞ்சுக்கு போகிறது. அதாவது 80 இருக்கீங்க, 79, 78 குறையுதுன்னா அதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்றத தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டையுமே கலந்து தான் சொல்ல போகிறேன். அதாவது ஓடின எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்ல போகிறேன், வெயிட் லாஸை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி பண்ண ஒரு சம்பவத்துலேருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னா, சொல்லுங்க. மாமா வந்து இந்த அம்மாவை கொடுக்க சொன்னாங்க. யார் இவர்? அமௌண்ட் அக்காட்ட கொடுத்து. சரி சரி. இன்றைக்கி பண்ண சம்பவத்தை பற்றி பார்ப்போமா? இன்றைக்கி வந்து காலையில் என்ன 5 மணிக்கெலாம், ஒரு 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு எப்பயும் போல் கிளம்பியாச்சு. ஃப்ரெஷ்ஷாகவே கிளம்பியாச்சு. பவுல் மூமெண்ட்ஸ், அதாவது நம்ம மோஷன் போகிறது வந்து கரெக்டாக எப்பயும் போல் ஃப்ரீயாகவே போயிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா அதுதான் வந்து கிட்டத்தட்ட 2 வாரமாக எனக்கு அந்த டைம்ன்றது கரெக்டான டைம் தான் செட்டாக போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் சொல்லணும்ல, ஏன்னா முக்கியமான விஷயம் இது, பவுல் மூமெண்ட்ஸை வந்து நார்மலாக வச்சுக்கிறதுன்றது. ஏன்னா அப்படி இருந்தது, கரெக்டாக இருந்தது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மணிக்கு 4:55 இங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே ரீச் ஆகிறது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னாப்புல, ஓட வரேன் அப்படின்றார். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுனால கரெக்டாக 2 பேரும் ஒரு 5:10 அங்கே போய்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு 5:20 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் 5:20 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டருமே 5.10, 5.15 அந்த பேஸ்லேயே ஓடி ஒரு 52 நினைக்கிறேன். இந்த பார்ப்போம். ஆமாம், 10 கிலோமீட்டரோட டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 52.44. ஓகேவா? 15 வந்து முடிக்கும்போது ஒரு மணி நேரம் 22 நிமிஷம் ஆயிருக்கு. 16 டோட்டலாக முடிக்கும்போது எனக்கு வந்து 1 மணி நேரம் 28 நிமிஷம் 55 செகண்ட், 5.33 பேஸு இந்த இதுக்கு வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டருக்கு என்ன பேஸு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5.16 பேஸு. இதோட கம்மியாக தான் ஓடணும்னு பார்த்தது. ஆனால் 10 கிலோமீட்டரில் வந்து நம்ம ஃபுல் எஃபோர்ட்டை கொடுக்க வேணாம் அப்படின்றதுனால, ஏன்னா இதே பேஸில் 5.16, 5.10 இந்த இதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணி நம்ம 21 முடிப்போம் அப்படின்னு தான் நான் அந்த பேஸ்லேயே ஓடினேன். 10வது கிலோமீட்டரில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நாய்கள் ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி வயிறை போட்டு பரட்ட ஆரம்பிச்சிருச்சு. 16வது கிலோமீட்டரில் நின்றுட்டேன், முடியல. இந்த ஷூ வேறு பெயின் இருக்குது, வயிறு வேறு ஒரு மாதிரி ப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாப்பை டார்கெட் வச்சு ஓடுறது இதுதான். அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போயிட்டோம், பஸ்ஸு வரும் அடிக்கடி, அதை பிடிச்சி நம்ம வந்து டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கினோடனே ஒரு 100 மீட்டர்லேயே வீடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாதியிலே திரும்புறது, அதாவது 10 கிலோமீட்டர் போயிட்டு 10 கிலோமீட்டர் திரும்புறது, இந்த மாதிரி இதுலாம் வந்து சடனாக வீட்டுக்கு போக முடியாது. எங்கேயாச்சும் நடுவில் முடியாத சமயத்தில் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா நான் தண்ணியும் கொண்டு வர மாட்டேன், கையில் கேமரா இருக்கும், ஃபோன் இருக்கும். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாப்புன்றப்போ அந்த இடத்துல கடை இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யாரையும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம வாட்டுக்கு போகலாம் வரலாம். சுற்றி காடு தான் இருக்குது, கருவ காடு தான் இருக்குது, தண்ணி கிடக்குது, பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஒதுங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கூட ஒரு தம்பி வந்தார், அவரை மறந்துட்டேன். அவர் யாருன்னா அவரு பாக்ஸர். ஆளே இல்லை, பெல்லு. வாட்டர் பாட்டில் கூலிங்கா இல்லை சாதா. ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு ஒரு வழியா. சிவகங்கைக்கு வந்தாச்சு. சிவகாமி முத்து காமாட்சி தோரணவாயில் எடுத்து விட. அங்கே பஸ் ஸ்டாப் வரையும் இப்போ பூவந்தி எப்பயும் போவே இல்லை, இப்போ பஸ் ஸ்டாப் வரையும் போயிட்டு அந்த இடத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு மோஷன் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அங்கே சிரமம் போகிறது வைக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்பிடுவோம். நேராக முடிக்கும்போது கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து அந்த இடத்துலையே திரும்பிட்டேன். பார்த்தா திருப்பி வர்றப்போ பார்த்தா நாய்கள் இன்னும் ஆக்ரோஷமாக இது பண்ணவும், பயம்ன்றதை விட
அந்த இடத்த வந்து தாண்டுறப்போ அதை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு டக்குன்னு ஒரு ஜெர்க் இருக்கும்ல, அதுலேயே ஒரு மாதிரி வயிறுலாம் அங்கங்கே குத்த ஆரம்பிச்சு ரொம்ப கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பேஸ் சுத்தமாக நல்லா ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து கரெக்டாக சடனாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதில் ஸ்ப்ளிட்ஸில் 10வது கிலோமீட்டரில் 5:25 5:15 9வது 5:25 11லாம் 5:39 12ல் 6:12 வந்துருச்சு பாருங்கள். அதுலாம் முடியலை, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் 13ல் 5:41 14ல் 5:51 15ல் 5:57 16ல் 6:45 அதோட போதும், இதுக்கு மேலே மூவ் பண்ணோம்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் முடிச்சிட்டேன், ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு இப்போ வந்து எதுவுமே பண்ணலை. இப்போ ஒரு தண்ணி மட்டும் குடித்தது தானே, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்ணும், நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம் வந்து எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்காக தான் வாழைப்பழத்தை சாப்பிட்றது. ஏன்னா இதுக்கு உண்டான ரீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று என்ன பண்ணேன், காலையில் வந்து ஒரு 2 தோசை சாப்பிட்டேன், 2 முட்டை தோசை சாப்பிட்டேன். மத்தியானம் எதுவுமே சாப்பிடல. அதுக்கு பதிலாக ஒரு ஃபுல் வாட்டர்மெலனில் பாதி நறுக்கி அதை பாதி ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டேன். ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். நைட்டு வந்து என் தங்கச்சி வந்து ஹோட்டலில் இருந்து ஒரு சிக்கன் கிரில்லு, ஹாஃப் கிரில்லு, 2 சப்பாத்தி இதை ஆர்டர் போட்டுச்சு, அதை எடுத்து சாப்பிட்டேன். நான் இதுதான் சாப்பிட்டது. நான் நேற்று சாப்பிட்டது. ப்ராப்பராக தூங்கிடுவேன். நேற்று ஓரளவு மத்தியானம் தூங்கினேன் நான். ஆனால் நைட்டு தூங்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லேட் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதுவே டைம் ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிடுச்சு. 11 மணிக்கு படுத்தோடனே தூங்க முடியுமா? தூங்கலை. பரண்டு படுத்துட்டு 11:30 ஆகிப்போச்சு. கரெக்டாக 4 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். 4 மணிக்கு முன்னாடியே முழிச்சு பார்த்து எழுந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே தான் தூங்கியிருப்பேன் நான் சொல்லப்போனால். ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது. ஷூ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான், என்னோடய ஷூவோட லைஃப் முடிஞ்சு. என்னென்ன பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஷூவோட இந்த இடம் இந்த இது இருக்குல்ல, இதில் போய் என்னோடய விரல் வந்து இந்த விரல் வந்து முட்டுது. அந்த ஷூவோட சைஸ் வந்து ஒரு மாதிரி எசக்கு ஆகிப்போச்சு. அதனால் இந்த ஷூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் ஹார்டில் இந்த இடத்துல வந்து பெயின் வருது, நீலேயும் பெயின் வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஷூவை மாற்றணும். இதுக்கு மேலே இதை போட்டு ஓடுறதுன்றது எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு, இன்ஜுரி வந்தே ஆகும். கண்டிப்பாக வந்துருச்சு சொல்லப்போனால். வேலையாக இதுக்கப்புறம் இந்த லாங் ரன்னுக்கு அப்புறம் நான் ஸ்பீடு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர்த்து லாங்குக்கு இதை இனிமேல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்த ஷூ வாங்கிட்டு தான் லாங்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த வாரத்துக்குள்ளே எப்படியும் ஷூ ஒன்று ஆர்டர் போடணும். யார்ட்டையாவது ஃப்ரெண்டுக்கிட்டு என்கிட்டயாச்சும் ஸ்பான்சர் கேட்கணும். முதல்ல ஷூவுக்கு ஒரு இனிஷியலாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இஎம்ஐயில் போட்டாலும் சரி, இல்லை ஸ்பான்சர்ஷிப் எடுத்து இது பண்ணாலும் சரி, எப்படியாச்சும் அடுத்த வாரத்துக்கு ஒரு ஷூ ஒன்று வாங்கியே ஆகணும். வாங்கலைன்னா சரிப்பட்டு வராது. இப்போ முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாவில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரன்னிங் போனால் வெயிட் லாஸ்லாம் ஆகாது அப்படின்றதுக்கு. ரன்னிங் போனால் வெயிட் லாஸ் ஆயிரும்னு எவன்டா சொன்னது? ரன்னிங் போனால் வெயிட் லாஸ்லாம் ஆகாது. ரன்னிங் ஏன் போகணும் அப்படின்றதுக்கு சில காரணம்லாம் சொல்கிறேன் நான். 2008 2010 இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் என்னை கொண்டு போய் அப்படி தான் சேர்த்து விட்டாங்க. ஏன் சேர்த்தாங்க, எதுக்கு சேர்த்தாங்கன்னு அவங்களும் தெரியாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னேன், அவன் சேர்த்தேன்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் எல்லாரும் சேர்றாங்க, நம்ம மட்டும் வேறு ஏதாச்சும் முடிவு ஒருத்தர் தப்பாயிரும் அப்படின்ட்டு அதே தான் பண்ணுறது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஃபிட்னஸை பொறுத்தவரை மசில் பில்டிங் இருக்குது. எல்லாரும் போய் ஒரே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டென்ட்டும் ஒரே விஷயத்தை தான் துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும், கார்போஹைட்ரேட் கட் பண்ணணும், சுகரை கட் பண்ணணும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா கட் ஆயிட்டு. இப்போ ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்து கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கூட எடுத்து ஏன்னா க்ளீனாக சாப்பிட்டோம், சுகர் கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது பல்க்கு. இதை எப்படி சுற்றி எல்லாரும் ஒரே விஷயத்த இந்த ஒரு 2-3 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ வெள்ளைக்காரெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பாடி பில்டிங் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்து இப்போ வந்து மராத்தானாக இருக்கட்டும், அயன்மேனாக இருக்கட்டும், ஸ்பாட்டத்லானா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அவங்கலாம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் காட்டுறேன், இவர் வந்து 122 கிலோமீட்டர் ஓடுறாரு, அது போக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாரு, அவருக்கும் 6 பேக்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆள்லாம் வந்து ஓடவும் செஞ்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுற ஆளுக்கு வந்து மெட்டபாலிசம் என்னதான் சாப்பிட்டாலும் செட் ஆயிடும். நம்ம வந்து ஃபோக்கஸாக எல்லா நாளும் இருக்க முடியாது. 6 மாதம் 1 வருஷம் நம்ம வேணா ஃபோக்கஸாக இருக்கலாம். ஃபுல்லாமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து எல்லா நேரமும் நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருக்கேன்னு இருக்க முடியாது. இப்போ ட்ராவல்லாம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பழகிக்கணும். அதே சமயத்தில் நம்ம உடம்பும் நம்ம நினைச்ச ஃப்ரேம்ல அப்படியே இருக்கணும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ், அதாவது ரன்னிங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ண நமக்கு வந்து உடம்பு அப்படியே செட் ஆயிரும். நம்ம எல்லாமே சாப்பிடலாம், மெட்டபாலிசமும் செட் ஆயிரும். எல்லாத்துக்குமே இந்த ஒலிம்பியா பாடி பில்டர் மாதிரி உடம்பு வேணும்னு ஆசைப்படுவோம். நம்ம எல்லாத்துக்கும் வந்து நீட்டா ஒரு பார்க்க பைசப்ஸ் இருக்கணும், செஸ்ட் நல்லா இருக்கணும், 6 பேக் இருக்கணும், ஆப்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறது. ஏன்னா ஒரே விஷயத்த பண்ணி அதுக்குள்ளேயே சுற்றி வராதிங்க, ரன்னிங்கும் பண்ணுங்க. ஏன்னா மசில் பில்டிங்கில் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு.
வெயிட் லாஸ்ன்றதை பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் வெயிட்டில் இருந்து, அதாவது நீங்கள் என்ன வெயிட்னாலும் இருக்கட்டும், 80ல் 90ல் என்ன வெயிட்டில் இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே மைனஸில் போகிறது, வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ ஏதோ ஒன்று நடக்குது, அந்த டோட்டல் வெயிட்லேருந்து அந்த நம்பர்லேருந்து மைனஸ்ன்ற ஒரு இதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ரீசன் என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காரணம் என்னென்னா டயட்டு தான். இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்திருப்போம், ஹாஸ்டலில் போய் சேர்த்து விட்ருப்பாங்க, இங்கே சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் அங்கே சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும், இங்கேருந்து அங்கே போய் நம்ம பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் பார்த்துருக்கக்கூடாது, இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டி தான் அங்கேயும் நம்ம பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த சாப்பாடு மாறினதுனால அந்த சாப்பாடு நமக்கு பிடிக்காம பார்த்தோம் அப்படின்னா எலும்பு தோலுமா வர்றது. முக்கியமாக ஒரு வெயிட் மைனஸில் ஆகுது அப்படின்னா முதல் ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உணவு முறை மாறுறது, கலோரி டெஃபிசிட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதுனாலையா இருக்கும். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. கவலைகள்னால உடம்பு போகிறது வந்து நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. ரெண்டாவது விஷயம், நம்ம ஒரு வேலையே பார்க்காம ஒரு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு ஃபிட்னஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ ரன்னிங்கோ இல்லை ஜிம்முக்கோ இதுலேயே ஒன்று இறங்கும்போது அது வந்து வெயிட் லாஸ் நடக்க தான் செய்யும். வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ ஏதோ ஒன்று, ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட டயட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யும். சரியா? அது வந்து ரன்னிங்னால தான் நடக்குது அப்படின்லாம் கிடையாது, இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறதுனால தான் நடக்குதுன்னு கிடையாது. எப்படி சொல்கிறது அப்படின்னா, ரெண்டையுமே ஸ்டேபிளாக தான் பார்க்க முடியும். இப்போ டயட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திடீர்னு ஆக்டிவிட்டி ஒரு விஷயம் பண்ணுறதுனால அந்த வெயிட் லாஸ்ன்றது நடக்க தான் செய்யும். அப்படி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து உங்களோட வெயிட் வந்து இப்போ 70 கிலோவில் இருக்கீங்க, இப்போ டயட்டில் இருந்து ஃபாலோ பண்ணி கன்சிக்யூட்டிவாக வந்து ரன்னிங்கோ இல்லை ஜிம்முக்கோ போய் அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது அப்படியே ஸ்டாப் பண்ணி நின்றோம். 70 இருக்கீங்க அப்படின்னா 60 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 60லேயே அப்படியே நின்றுட்டு அதுக்கு கீழே ஒரு அடி கூட குறையாது. இது எனக்கு நடந்திருக்கு. இப்போ ஒரு ஆள் உதாரணத்துக்கு காட்டுறேன், இவரை பாருங்கள். இவரை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இவர் வந்து நிக் பேரு. இவர் வந்து கலிஃபோர்னியா இன்டர்நேஷ்னல் மேரத்தானில் 2 மணி நேரம் 39 நிமிஷத்தில் ஃபுல் மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், பாடி பில்டர் மாதிரி இருக்காரா. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல், இவரோட நிறையா நல்லா ஓடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா, இவரோட வெயிட் வந்து 90 கிலோ, அதாவது 200 பவுண்டு. இந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு, இந்த பாடி ஃப்ரேமை வச்சுட்டு இவர் இப்படி ஓடுறாரு அப்படின்றா, இவரை தொட்டு ஓடுற அளவுக்கு இவர் வெயிட் கேட்டகரியில் யாருமே கிடையாது. அவரோட ஃபிசிக்கையும் மெயின்டைன் பண்ணுறாரு, அதே சமயத்தில் ரன்னிங்கும், அதுவும் ஃபுல் மேரத்தான் ஓடுறாரு, அயன்மேனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கலோரியை கரெக்டாக எடுத்துக்கிறோம், ப்ரோட்டீனை கரெக்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஃப்ரேமை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே ஃப்ரேமை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அதனால ரன்னிங் போகிறதுனால வெயிட் லாஸ் ஆகும், ஒரு ஃபேட் லாஸ் ஆகும் அப்படின்லாம் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை கன்சிக்யூட்டிவாக பண்ண உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். இதுக்கு வந்து எனக்கு பேப்பர்லாம் காட்டி இந்த பாருங்கள் இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க, இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்கு அப்படின்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுதான் நடக்குது. 80 கிலோவில் தான் நான் 2 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 80 கிலோவில் தான் இருக்கேன். அதுக்கு கீழே நான் எத்தனை கிலோமீட்டர் ஓடினாலும் சரி, ஒரு வாரத்துக்கு 60 கிலோமீட்டர் இல்லை 80 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணாலுமே எனக்கு அந்த இதுலேருந்து 1 கிலோ கூட குறையாது. இதான் நடக்குது. அதே தான் அவருக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது போக என் ஃப்ரெண்டு, எனக்கு மட்டும்தான் நான் அவரை பார்க்குறேன், என்னையை பார்க்குறேன், கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2 பேர்த்த நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என் ஃப்ரெண்டு தனுஷ்னு ஒருத்தர் ஓடுவாப்பில்ல, அவரை பார்த்தீங்க அப்படின்னாலும் அவருக்கும் அதே தான். ரொம்ப நாங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரன்னிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரன்னிங் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஒரு வாரத்துக்கு இத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம், வாரம் லாங் ரன் போகிறோம். அப்படி போயுமே எங்களோட வெயிட்டில் இருந்து 1 கிலோ கூட குறைய மாட்டேங்குது. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, என்றைக்கு நம்ம வந்து கலோரி டெஃபிசிட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்குறோமோ அன்றைக்கி தான் அந்த வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ ஏதோ ஒன்று நம்ம உடம்புல இருந்து நடக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து சடனாக சும்மா இருந்துட்டு சடனாக ஒரு வேலையை பண்ணுறதுனால எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது இல்லை ஃபேட் லாஸ் ஆகுது அப்படின்றது நினச்சிக்கிட்டு, அதாவது ரன்னிங் போகிறதுனால நினச்சிக்கிட்டு, ரன்னிங் போனால் நமக்கு வந்து வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ நடக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு நம்ம வெறும் போனோம், ஸ்ட்ரென்த்தன் மட்டும் பண்ணோம், ஜிம்முக்கு மட்டும் போகிறோம் அப்படின்றது தான் சொல்ல வரேன் நான். இப்போ ஜிம்முக்கு போகிற ஆள் எனக்கு வந்து ஸ்டேஜ் ஏறணும், பாடி பில்டிங் தான் என்னோடய கோலு, என்னோடய ஸ்போர்ட் அதுதான் அப்படின்ற பட்சத்தில் அவங்க நல்லா தாராளமாக பண்ணுங்கள், அது பிரச்சனையே கிடையாது. இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸாக தேர்ட் பர்சனாக ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஒரு ஃபிட்னஸ்க்காக போகிறீங்க அப்படின்னா ரன்னிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அது போகிறதுனால எந்த ஒரு வெயிட் லாஸோ ஃபேட் லாஸோ உடம்புக்கு ஆகாது. அதனால நமக்கு எண்டூரன்ஸ் பில்ட் ஆகும், ஸ்டெமினா பில்ட் ஆகும், நாள் ஃபுல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ரன்னிங் போனால் தான் எண்டோஃப்ரின்ற ஹார்மோன் கிடைக்கும். ஸோ ரன்னிங் ஃபஸ்ட்டு, கார்டியோ ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஸ்ட்ரென்த்தனிங். ரன்னிங்கை முடிச்சுட்டு ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட ரிஃப்ளெக்ஸாக இருக்கட்டும், எஜிலிட்டி, மொபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ணுறது தான் ஃபிட்னஸ். ஒரே விஷயத்த பண்ணுறது வந்து ஃபிட்னஸில் வராது. சரியா? இப்போ ஜிம்முக்கு போகிற ஆள் வந்து மேக்ஸிமம் யாருமே ரன்னிங் போகிறது கிடையாது. நான் வந்து பாடி பில்டிங் ஸ்போர்ட்டாக எடுத்து பண்ணுறவங்கள சொல்லலை, தேர்ட் பர்சனாக ஜிம்முக்கு போகிற ஆளை சொல்கிறேன். ஒரு ரன்னிங்கை வந்து ஒரு ஆர்வமாக எடுத்து பண்ணுறது கிடையாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ரன்னிங் போகிறது ஜிம்முக்கு போகிறத விட கஷ்டமாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்குது, காலையில் எந்திரிக்கணும், ஓடணும், ஷூவை மாட்டணும் அப்படின்றது தான் பிரச்சனை. ஏன்னா அந்த இதுக்கு ரீசன் தான் ரன்னிங் போனால் ஃபேட் லாஸ் ஆகுது, மசில் லாஸ் ஆகுது, எனக்கு டெஃபினிஷன் போகுது. அதுக்கு தான்
உதாரணத்துக்கு அவரை காட்டினேன். இப்போ நான் இருக்கேன், எனக்குமே நான் வந்து இந்த பாடி ஃப்ரேமில் தான் மெயின்டைன் பண்ணி நான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவரும் அதே மாதிரி தான் பண்ணுறாப்புல. ரன்னிங்னால நம்மளோட பாடி ஃப்ரேம் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நீங்கள் ஒரு அத்லட், அதாவது ஒரு மென்ஸ் ஃபிசிக் அட்டன் பண்ணுறீங்க, பாடி பில்டிங் காம்படிஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ரன்னிங் கார்டியோன்றது வந்து பெரிய எனிமி பாடி பில்டிங்க்கு. ஸோ அது நீங்கள் போக தேவையில்லை. மித்தாலெலாம் தாராளமாக போகலாம். அதை தான் சொல்ல வரேன் நான். இப்போ ஜிம்முக்கு போகிறத விட கிரவுண்டுக்கு போகிறது ஈஸி. அதுக்கு ஃபீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊரில் இருக்க கிரவுண்டுக்கு எந்த கிரவுண்டுக்கும் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஷூவை வாங்கிட்டு மாட்டினோமா, ஓடினோமா, வந்தோமா, ஏதாச்சும் ஒரு கம்பி இருந்ததா, புஷ்அப் புல்லப் எடுத்தோமா, அவ்வளோதான். அந்த 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, உடம்பை பார்த்துக்கிட்டோமா, போனோமா, வந்தோமான்னு இருக்கலாம். நாங்கள்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது எங்களுக்கு வேலையாக எடுத்துகிட்டு பண்ணுறோம், ரொம்ப ஒரு பேஷனாக எடுத்துகிட்டு பண்ணுறோம். இப்போ நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பேஷன் ப்ளஸ் ப்ரொஃபஷன் மாதிரி இதை ஆக்கிக்கிட்டு இருக்கேன். நான் வீடியோ போடுறேன், அதை ஓடுறது என்னோடய ஒரு வேலையாகவே ஆக்கிக்கிட்டேன் நான். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் போகிறது, நான் அதுக்குள்ளே வரல நான். இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக இருக்கீங்க, ஒரு ஃபிட்னஸ் தான் எனக்கு கோல் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஷூவை மாட்டோமா, பக்கத்தில் இருக்க கிரவுண்டுக்கு போனோமா, யார் என்ன ஃபீஸ் இருக்குது அதில்? போயிட்டு ஒரு தரையை பார்த்துட்டு ஒரு 10-15 புஷ்அப் போட்டோமா, ஏதாச்சும் மரம் இருந்ததுன்னா இல்லை கம்பி இருந்ததுன்னா பிடிச்சி ஒரு புஷ்அப் புல்ல போட்டோமா, என்ன டிப்ஸ் இருந்ததுன்னா டிப்ஸு போட்டோமா, உட்காந்து தரையில் ஒரு மேட்டை விரித்து அப்டமனை போட்டோமா, வந்தோமா. இந்த இதுவே மெயின்டைன் பண்ணாலே, கரெக்டாக கலோரிஸு ப்ரோட்டீன் எடுத்தோம்னாலே சூப்பராக இருக்கும் உடம்பு. இதுக்கு மேலே என்னத்த சொல்கிறது? இதுக்கு மேலே வந்து என்னையை திட்டி எனக்கு ஆப்போசிட்டாக கமெண்ட் போட்டு என்ன செய்ய போகிறீங்க? நான் இவ்வளோ தூரம் ஓடுறேன் வைக்கிறேன்ற அனுபவத்தில் சொன்னேன். இதுக்கு மேலே நான் வந்து யாரையும் வந்து ரன்னிங் வாங்க அப்படின்லாம் கம்பல் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான். பார்ப்போம். இந்த வாரம் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து புது ஷூ ஒன்று வாங்கிட்டு 10 கிலோமீட்டர் நம்மளோட டைமிங் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா 2-3 வாரம் ஆக போகுதில்ல, 3ஆவது வாரம் ஆச்சு. ஸோ நம்மளோட டைமிங் ஒன்று ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எந்த அளவுக்கு பில்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம், செக் பண்ணி பார்த்துருவோம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டயட்டை பற்றி ஃபுல்லாக பேசுகிறேன். நான் டயட்டை பற்றி என்னன்றதை ப்ராப்பராக சொல்கிறேன். டயட்டை பற்றி சொல்கிறதுனா எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய பார்வை எப்படி இருக்குன்றதை தான் சொல்ல போகிறேன் நான். இந்த வீடியோவில் நான் சொல்கிறது ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுபோக முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். புதுசாக ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சாஃபிங்கிற ஒரு பிரச்சனை நடக்கும். நெஞ்சு, நம்ம இப்போ ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் உராய்வு இருக்கும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிங்க. இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஓடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் போட்டிருக்க ஸ்லீவ் வந்து ரொம்ப கொஞ்சம் திக்கான ஸ்லீவ். இந்த மாதிரி ஸ்லீவ்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப உரசும். ரொம்ப மெல்லிஸாக போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். சரியா? நான் முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட், எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டயட்ன்ற வீடியோ பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி பார்ப்போம் நம்ம. ஓகே, பாய்.